அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, புதன், சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்வார். தமிழ் மாதங்களான வைகாசியும் ஆனியும் இணைந்த மாதம் இந்த ஜூன் மாதம். கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம். ஜூன் மாதத்தில் சக்கராதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகின்றது. மேலும் இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது. 9/6/2024 அன்று புதன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 13/6/2024 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 15/6/2024 அன்று சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 26/6/2024 அன்று புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. பெரிய அளவில் சொத்துக்கள் வாங்கி அதை விரிவாக்கம் செய்ய முன்வருவீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு, வாகனம் வாங்க கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழிலில் எதிர்பார்த்ததை விடவும் அதிக லாபம் கிடைக்கும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனையாகி மகிழ்ச்சிப்படுத்தும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். பிரிந்து சென்ற சொந்தங்கள் இப்பொழுது மீண்டும் வந்து சேரும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் வரலாம். மேலும் ஜூன் 9ஆம் தேதி உங்கள் ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே பலம் பெறுவது யோகமான நேரமாகும். தொட்டது துலகும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றிக்கு உரிய செய்திகள் ஒவ்வொன்றாக வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தை உதறி தள்ளிவிட்டு நண்பர்களுடன் இணைந்து தொழில் செய்வது பற்றி யோசிப்பீர்கள். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய எண்ணம் கைகூடும். மேலும் ஜூன் 13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். விரையாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரும்போது சுப விரயங்கள் அதிகரிக்கும். பெண் பிள்ளைகளின் திருமணம் சம்பந்தமாக சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பார். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தம் கிடைக்கப்பெறும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. குடும்பத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் சிக்கனத்தை கையாள வேண்டிய நேரம் இது. குடும்ப சுமை கூடும். மேலும் உங்கள் ராசிக்கு களத்திர மற்றும் தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து பல நன்மைகளை கொடுத்தார். எடுத்த காரியத்தில் சாதகமான பலன் கிடைத்தது. பணவரத்து அதிகரித்ததுடன் பொருளாதார நிலையும் உயர்ந்தது. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்தது. தற்பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன மற்றும் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வீண் செலவு வருமோ என்று எண்ண தேவையில்லை. அவர் சுப செலவுகளையே தருவார் என்பதால் கல்வி, திருமணம், சொத்து வாங்குதல், ஆன்மீக விசேஷங்களுக்கான செலவுகள் இது போன்றவை ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பதில் தாமத போக்கு காணப்படும். இருக்கும் இடத்தை விட்டு வேறிடம் சென்று தங்க நேரிடலாம். சேமிப்பு குறையக்கூடும். அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடுவது, எதற்கும் முன்பணம் கொடுப்பது, திட்டமிடாமல் செலவு செய்வது போன்றவற்றில் கவனமாக இருப்பது அவசியம். வெளிநாடு செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தாமதமாக பலன் தரக்கூடும். சரிவர தூங்க முடியாத அளவிற்கு பணி சுமைகளும் ஏற்படலாம்.
மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான வீடு, வாகனம், சுகஸ்தானம் மற்றும் மாத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் வீடு வாங்குவது, விற்பது போன்றவற்றில் இருந்த காலதாமதம் நீங்கும். பழைய வீடுகளை புதுப்பிப்பீர்கள். வாகனங்களை பொழுது பார்ப்பது அல்லது புதுப்பிப்பது போன்றவை நடக்கக்கூடும். புதிய வாகனங்களும் வாங்க நேரலாம். தாயார் மூலம் நன்மைகள் உண்டாகும். அவரது உடல் நலம் தேரும். உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நோயின் தாக்கம் குறைந்து ஆரோக்கியம் கூடும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முற்படுவீர்கள். தொழில் வியாபார போட்டிகளை சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அடுத்தவர்களால் ஏற்பட்ட அவதூறு நீங்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இதனால் ஆயுள் காப்பீடு மற்றும் இதர காப்பீடுகள் தொடர்பான பிரச்சனைகளில் அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம். சோம்பேறித்தனம் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாம். அதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். முக்கிய நபர்களின் நட்பு கிடைக்கக்கூடும். கனவு தொல்லை குறையக்கூடும். வீண் அலைச்சல் குறையும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகின்றார். குருவிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு. ஆகையால் ரிஷபராசியில் உள்ள குரு நல்ல பலனை தருவார். மேலும் வரவேண்டிய பணம் கூடுதல் முயற்சிக்கு பின் கைக்கு வரக்கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். வாக்குறுதிகளை கொடுக்கும் முன் யோசிப்பது நல்லது. சகோதர வழியில் உதவிகள் கிடைப்பது தாமதமாக கிடைக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தாமதமாக அது நடந்தாலும் முடிவில் நல்ல பலனை கிடைக்கக்கூடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகலாம். குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் செலவுகள் செய்ய நேரிடலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு அது தொடர்பாக சுப செலவுகள் ஏற்படக்கூடும். வரன் தேடும் பணியில் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரையில் கல்வி, தொழில் தொடர்பான வெளிநாட்டு பயணம் செல்லும் வாய்ப்பு உருவாகலாம். அந்நிய தேச பயணத்தின் போது கவனமாக இருப்பது நல்லது. அந்நிய மொழி பேசுபவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம், உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். புதிய தொழில் தொடங்குவதில் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். பழைய பாக்கி வசூலாவதில் தாமத போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல்கள் உண்டாகலாம். நிர்வாகத்தினரிடமும் மற்றும் சக ஊழியர்களுடனும் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம். வேறு பணி மாறுதல் உண்டாகலாம். கூடுதல் வேலையால் மனசோர்வு, உடல் சோர்வு ஏற்படலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் சொத்துக்கள் வாங்குவது, விற்பது ஆகியவற்றால் செலவுகள் வரலாம். சுப காரியங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதாலும் செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தாமதமாக பலனை தரும். வருமானத்திற்கு ஏற்ப செலவும் அதிகரிக்கும் என்பதால் சேமிப்பு குறையக்கூடும். மாணவர்களுக்கு தொடக்க கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் மிகவும் கவனத்துடன் பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் எடுக்க வழிவகுக்கும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாக கூடுதல் கவனம் தேவைப்படும். கல்வி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று கல்வி கற்கும் வாய்ப்பு ஏற்படலாம். கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ச்சி பெறுவதற்கு கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்வது நன்மை தரும். வியாழக்கிழமைகளில் குரு கஷேத்திரமான ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை அர்ச்சனை செய்து வணங்குவது நல்லது.